Hello guys, இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், குக்கர் வச்சுக்கலாம். பாருங்க, நெய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜிஆர்பி நெய். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ லிக்விட் ஃபார்ம் வேணுமோ பாருங்க. அரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து கம்மியாக ஊற்றினாதான் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி வர அளவுக்கு ஊற்றிக்கலாம். சோம்பு, ஏலக்காய், பட்டை, பூ, கல்பாசி, அஜினோமோட்டோ போட்டுக்கலாம். வேணுன்றவங்க போடலாம், வேணான்னா விட்டுறலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் கொத்தமல்லி, புதினா, பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டாணியை நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெட்டி வச்ச பச்சை மிளகா நடுவில் மட்டும் கீறிக்கலாம். கீறினது மொத்தமாக 10 பச்சை மிளகா நம்ம வெளில போட்டுக்கலாம். வெடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடுப்பை கம்மியாகவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ போட்டுக்கலாம். அதிகமாகவும் போடக்கூடாது. வெங்காயம் வந்து 4 போட்டிருக்கோம். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கலரிக்கலாம். இது வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம கலரிக்கணும். பச்சை மிளகா போடும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் வதக்க அந்த கோல்டன் ப்ரௌன், உங்களுக்கு முக்கியமாக கோல்டன் ப்ரௌன் வரும்னா டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வேணாம் போட்டுக்கலாம். Mix it well because it will be conducted to golden brown. இப்போ இந்த டைம்லேயே நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணான்ற அளவு சால்ட் எடுத்துக்கலாம். சால்ட் வந்து நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் போட்டேன். செகண்ட் ஸ்பூன் அண்ட் லாஸ்ட் ½ ஸ்பூன், 1 and 2.5. Now 1 tablespoon SNR ginger oil போட்டுக்கலாம். You can take ginger paste also. I'm taking ginger oil or ginger paste. You can take any. 1 tablespoon of this. See? And second tablespoon. And this is also we can be mixed. Now, இப்போ வந்து தக்காளி எடுத்துக்கலாம். 4 தக்காளி, 5 தக்காளி, 4 or 5. This also we will be mixed. And then கார மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட அந்த பேக்கெட்டில் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். This is home chili powder and shop chili powder. கார மிளகாத்தூளும் வீட்டு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஆச்சி பிரியாணி மசாலா கொட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வீட்டில் அரைச்ச மசாலா கூட இருக்குது. அதோட டிப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
சீக்ரெட் நம்ம சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக, சிக்கன் டேஸ்ட்டுக்காக. வேண்டாம்னா உங்களுக்கு ஜஸ்ட் லீவ் இட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்ச பீன்ஸ் அண்ட் கேரட் போட்டுக்கலாம். அதில் நான் கொஞ்சம் கொரியாண்டர் கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆனியன் போட்டதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோம். இப்போவும் நம்ம ஸ்மெல்லு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொரியாண்டர். ஏன்னா ஃபஸ்ட் வந்து கறி லீவ்ஸ்லாம் தான் போட்டோம், அதாவது கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டோம், புதினா போட்டோம், இப்போ வந்து கொத்தமல்லி, கேரட், பீன்ஸ். இதில் நம்ம பீஸ் கூட போட்டிருக்கோம், பட்டாணி. இதையும் மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சோயா எடுத்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 50 கிராம்ஸ் கூட போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, வாஷ் பண்ணி பாயில் பண்ணி கூட போடலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் இப்படி வாஷ் பண்ணிவிட்டு 2 times or 3 times வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுடலாம். என்னோடய குக்கு அதில் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, நான் வந்து எக்ஸ்ட்ரா 50 கிராம் போட்டிருக்கிறேன். இது போதும். மீதியை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி இது 50 கிராம், அது 100 கிராம், இது 100 கிராம். ஓகே, 50 கிராமையும் கொட்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் குக்கருக்கு ரைஸ்க்கும் 5 kg போட்டு, அதாவது 6 kg கிட்ட நாங்கள் போட்டிருக்கோம். ரைஸ் வந்து போட போகிறோம். இப்போ வந்து வச்சுருக்கோம். இதையும் நல்லா இது பண்ணிக்கலாம், அதாவது இதையும் நல்லா மிக்ஸட் வெல் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து கொஞ்ச நேரம் இது ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த வெசல்ஸில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணணும். இப்போ ஹேட்ஸ் அண்ட் கர்ட் தயிர் எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1 கப் ஆஃப் வரைக்கும் ஊற்றிருக்கேன். இதை வந்து கர்ட் நம்ம எதுக்கு ஊற்றுறோன்னா அடி பிடிக்காத இருக்கிறதுக்காக. தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி வந்து அடுப்புக்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம். கப்பில் நம்ம 9 கிளாஸ் வாட்டர் ஊற்ற போகிறோம். 1 கிளாஸ், 2, 3, 4, 5, 7, 8 and last of 9. 5 glasses, 6 glass of basmati rice. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த ரைஸை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா 2 times வாஷ் பண்ணோம். நம்ம செகண்ட் டைம் நான் வாஷ் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் நம்ம அவ்வளோ ஊற வைக்கக்கூடாது. It will be mixing 15 minutes, 10 minutes more, just 5 minutes is there. 5 minutes more, 5 minutes later. இது நல்லா சோக் ஆயிடுச்சு. ஸ்மெல் இஸ் வெரி நைஸ். பாஸ்மதி ரைஸ் தான் இப்போ அதில் வந்து போடலாம். இந்த சைடு ஆல்ரெடி நம்ம தக்காளி சட்னி செஞ்சாச்சு. இதுலேயே ஒயிட் ரைஸும் வெடிச்சாச்சு. அரிசியை போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் ரொம்ப சோக் ஆகக்கூடாது, அப்புறமா ஒரு மாதிரி ஆகிடும் திக்கா. இட்ஸ் நைஸ். இப்போ தம் போடலாம். நான் குக்கரை எடுத்து மூடிடலாம்.
க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு விசில் போட்டுடலாம். இன்னும் 20 மினிட்ஸ் போதும். பிரியாணி டக்குன்னு ரெடி ஆகிடும். பிரியாணின்னு சொல்ல முடியாது, பிரிஞ்சின்ட்டும் சொல்ல முடியாது. செம்ம யம்மியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சுருவேன். மில் மேக்கர் அதில் நிறைய இது. இன்னைக்கான ரெசிபி சோயா பிரிஞ்சி.